பொலிவுடன் மாலை நியூஸ். விருதாச்சலம் அருகே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் புதிய கிளை அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் கருவேப்பிலங்குறிச்சியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் 33வது வங்கி கிளை அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை டாக்டர் J ராதாகிருஷ்ணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் டாக்டர் நா சுப்பையன், கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் CP ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய கிளை இருப்பு கிராமத்தில் கல்வெட்டு மூலம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாத ஊதியம் பெறுவோர் மகளிர் கடனுதவி, சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் முனைவோர் கடனுதவி, சிறு வணிக கடனுதவி, பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன் உள்ளிட்ட தனிநபர் கடனுதவிகள் 55 பயனாளிகளுக்கு 32,71,365 ரூபாய் மதிப்பீட்டிலும், 2 மகளிர் குழுக்களுக்கு 18,21,600 ரூபாய் மதிப்பீட்டிலும் என ஆக மொத்தம் 57 பயனாளிகளுக்கு 50,92,965 ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் வழங்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசுகையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் நலன் கருதி அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் வகையில் பல்வேறு சீரிய திட்டங்களை அறிவித்து செம்மையாக செயல்பட்டு வருகிறார்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தொழில்துறை, கல்வி, வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சியை மேம்படுத்திடும் வகையில் பிற மாநிலங்களை காட்டிலும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். விவசாயிகள், சிறு தொழில் புரிபவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாலையோர வியாபாரிகள் போன்ற அடித்தட்டு மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் நிதி வசதியை வழங்கி அவர்களின் பொருளாதார மேம்பாடு அடைய வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. கூட்டுறவு சங்கத்திற்கென தனிப்பட்ட உரிமையாளர் இல்லாத நிலையில் இச்சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் இதன் உரிமையாளர் ஆவர். கூட்டுறவுத்துறை மூலமே குடும்ப அட்டைதாரர்களுக்கான மாதாந்திர குடிமை பொருட்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை மூலம் கடனுதவிகள் பெறுவது மட்டுமின்றி சேமிப்பு கணக்கு தொடங்கவும் கேட்டுக்கொண்டார்கள். கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் 33வது கிளையாக கருவேப்பிலங்குறிச்சியில் புதிய வங்கி கிளை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கருவேப்பிலங்குறிச்சி பகுதியை சுற்றியுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் வங்கி சேவைகளை எளிதாக பெற இயலும் என தெரிவித்தார். மேலும் முதனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய கிளை இருப்பு கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளிகள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், விவசாயிகள், மகளிர் தொழில் முனைவோர், சிறு குறு தொழில் முனைவோர் உள்ளிட்ட 57 பயனாளிகளுக்கு சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் கடனுதவிகளும் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் MK விஷ்ணு பிரசாத், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன், இணை பதிவாளர் மேலாண்மை இயக்குனர், கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி திருமதி வாசி கோமதி, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் கடலூர் KC ரவிச்சந்திரன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.